எனக்கு கொஞ்சம் தடுமாறு இன்னைக்கு. அப்படியா? ஆ, சரி ஓதல் தானே? பரவாயில்ல. நான் இன்னைக்கு ஏழும் அது ஏழும். இல்ல. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். புஷ் ரா புஷ்ரா ஓகே, குட். நு திக்கு நு திக்கு தி தி சவுண்டு போகணும். இது தி அல்ல. நு இது வரணும் த்ரீ. நு தி. அதுதான் கொஞ்சம் இதா இருக்குது கஷ்டம். நு திக்கு திக்கு நு தி அல்ல. திக்கு. நம்ம அனுப்பின பெரிய தா உச்சரிக்கிறது பாத்தீங்களா? அந்த வாயை குமிச்சு ஓத சொன்னீங்கன்னா. நான் உங்களுக்கு அனுப்பின வீடியோ பாத்தீங்களா? நு நாக்கு எங்க ஐக்கணும் எல்லாம் சொல்லிப்பாங்களே பசந்தா. ஓ, நாக்கு மேல இருக்கணுமா? ம். நு திக்கு திக்கு இல்ல நு இல்ல, நீங்க திக்கு அப்படியா? நீங்க இல்ல நீங்க மேல இருந்து பல்லு கொண்டு வாங்க. தி பல்லுக்கு அல்ல, பின்னுக்கு போகணும். த்ரீ த்ரீ. தி நு த்ரீ திக்கு பின்னுக்கு போகணும். நு திக்கு நு திக்கு நோ. நு திக்கு நு திக்கு நு திக்கு தி அல்ல, துவான்னு சொல்லுங்க. துவா. துவா துவா திருப்பி சொல்லுங்க. நு திக்கு இல்ல இல்ல, நோ திக்கு நீங்க துவா வாங்க. துவா சொல்லுங்க. பிரச்சனைக்கு துவால துவா. துவா துவா. திருப்பி. இது இந்த பாட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது தானே. அந்த இதுக்கு நீங்க அனுப்புனீங்க வீடியோ உண்டு. ஓ ஓ. துவா 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 இல்ல நீங்க துவா துவா. துவா தானே பிராக்டிஸ் பண்ண. துவா தானே, துவாவா லாவா? துவா துவா. இப்ப இந்த துவாவை தான் நீங்க தூக்கி மாத்தணும். துவா தி த்ரீ. ஓ த்ரீ. துவா தி எஸ். அப்போ துவா நல்லா தி கேட்டுங்க. த்ரீங்கிறது வேற, ஜீங்கிறது வேற, லீங்கிறதுலாம் வேற. த்ரீ தான் இது. தீ தான். தீக்கெல்லாம் போக கூடாது. zi 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 இல்ல திருப்பி ரீக்கு வாரீங்களே. இப்பதானே சரி, துவாண்டா த்ரீ. அங்க ரீ என்றாலும் பெல, தி என்றாலும் பெல. நு நுதிக்கு நுதிக்கு. இல்ல நீங்க நீங்க தீ தான் நினைக்கிறீங்க. தி அல்ல, துவா. அப்ப ம். தான் சொல்லணும். நீங்க தி தான் சரி என்றால் அது சொல்லணும். தான் சரி. தா இல்லையே அது. ஆ, ஆ. இது துவா துவா அண்ணா துவாண்டு. அப்ப தா துவா வேணுமா? துவா துவாவை வந்து தி ஆக்கணுமா? ஆ தா தான் தீயா மாறும். இங்க வந்து இது துவா. துவா அப்படித்தானே? துவா. துவா துவா விளங்கல எப்படி? துவா 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 துவா. வந்து தி துவா ஆக்கணும். இல்ல தி பிரதர், துவா இல்ல, இது துவா. து- இது என்ன துவா எழுத்து? தே சொல்லுவீங்க. தேன்னு சொன்னீங்க. தா. த இது எப்படி சொல்ற? ஓ த தே. அத துவா. அ, த அதைத்தான் நீங்க வாடணும். இதுங்க துவா. அவ்வளவுதான். துவா துவா ஆ தேயத்தான் துவா துவான்னு சொல்றோம். இங்க தா, லா துவா தி வேற. துவா தி. அது அப்படி துவா தி வேற வேற எழுத்து. தா தி சரி. தான் சரி. துவா தி. தா தி அப்ப தான் இது சரி. வந்து துவா துவாண்டு வந்து அப்படி வரணும். துவா துவா தி தி வருமா? தி இல்ல இல்ல, தா தான் தி. சரியா? இப்ப பாருங்க. தாத்தி. சரியா? சின்னத்தை தி. சரி. ஆ, சரி. அப்ப இது அடிப்பை மாத்தினா துவா. அப்படிதானே அடிப்பம் துவா துவா. அப்ப ஓ கஷ்டம் வந்தா துவா துயி. துவா துயி. துவா தி துவா தி. இந்தா துவா தி போல. தி தான் தி தி தான் வருது எனக்கு. அதுதான் துவா அதான். தி தி துவா துவா தீன்னு தி. ரெண்டு வேற வேற எடுத்து நீங்க உச்சரிக்கிறீங்க. இங்க பாருங்க. சாசி. ம். சொல்லி பாருங்க. சேசி வேற வேற எழுத்து, வேற வேற எழுத்து இடத்துல நீங்க உச்சரிக்கிறீங்களா? சேசி. சாசி ஓ என்னவோ சாசி ரெண்டு வேற வேற. ஃபர்ஸ்ட்டுக்கு சாசி சேன்னு சொல்ல போகல பல்லு கிட்ட, சீன்னு சொல்ல போகல ஓ தொண்டையில உச்சரிக்கிறீங்க இல்லையே. ஓ சா சி ரெண்டு இட சி உச்சரி. வந்து நான் அத கேட்கிறேன் முன்னுக்கு brother. வருது. சி ரெண்டும் உச்சரிக்கிறது ஒரே இடத்துல இருந்தா வேற வேற இடத்துல இருந்தா? சாசி இல்ல வேற ஒரு இடத்துல இருந்துனா. வேற வேற இடத்துல இருந்தா ச அதுங்கிறது. சேன்னு சொல்ல போகல எங்க ச உச்சரிங்க? ரெண்டு பல்லும் ஒன்று கொண்டு ச நேரா இருந்தா சே வரும். ஓ அப்ப சீன்னு சொல்ல சி போகல வந்து ரெண்டு பல்லும் வேற வேற ஆகிக்கும். அப்படியா? இல்ல நாக்கு மேல தூக்கப்படும். அப்படியா? நாக்கு அசைக்கணும். அப்படியா? நாக்கு நாக்கு வெளியே வருமா? நாக்கு வெளியே வந்தா சீன்னு உச்சரிக்கணும். நல்ல விஷயம். அப்ப சவுண்டே வராது. சீடு சவுண்ட். சி நாக்கு வெளியே வந்தா எப்படி சீடு சவுண்ட் வரும்? வராது. உச்சரிக்கவே வராது. காத்து தான் வரும் ஓ நாக்கு வெளியே வந்தா. சி சி சீந்தா உள்ளுக்கால வரும். உள்ளுக்கால நாக்கு இது பண்ணும். நான் கேட்கிறது சேன்னு சொல்ல போல நாக்கு வெளியே இருந்துச்சா? ஓ ச ஆ
இல்ல ச சேர்ந்தாலும் உள்ளுக்கத்தான் இருக்குது. ஆ உள்ளுக்க தான் இது. நல்லா பாத்துக்கோங்க. ச ம். சி சொல்ல போகல நாக்கு எங்கேயாச்சும் வித்தியாசப்படுதா? ஒரே இடத்துல தான் நிக்குதா? பாருங்க. ச சி அந்த மேல் கீழே மாதிரி இருக்குது. ச ச சி மேலுக்கு சீண்டா கீழே வருது. அதுவும் பிழை. சி எந்த இதுமா செய்யப்படாது. நாக்கு கீழுக்கு தான் இருக்கணும். ஆனா உங்களோட உச்சரிப்புல பிரச்சனை. ம், சேன்னு சொல்ல போகல முன்னுக்கு ரெண்டு ம், பல்ல கொண்டு கொண்டு நேராகி நாக்கு கீழே ஈக்கும். சி என்று சொல்ல ம், போகலையும் முன்னுக்கு ஈக்கிற பல் ரெண்டும் நேராகி நாக்கு கீழே ஈக்கும். ஒரே இடத்துல தான் இந்த உச்சரிப்புகள் வரும். ம். வாங்களே பேபி பேன்னு சொல்ல போக நடக்கு பீன்னு சொல்ல போக நடக்கு சொல்லி பாருங்க பாப்போம். பாப்போமே. பி என்னடக்கு பேன்னு சொல்ல போல ரெண்டு ஓதரும் ஒன்று ஒட்டுது பீன்னு சொல்ல போல ஒட்டாம வருது அப்படியா? பே இல்ல ரெண்டு வாரம் ஒட்டாது. பி பேண்டா ரெண்டு வாரம் விரியுது. பி விரியுது. பேன்னு சொல்ல போகல ரெண்டும் சேர்ந்து இருந்தான் விரியணும். சும்மா விரியல அது. சும்மா விரிஞ்சா உதடு ரெண்டும் ஒட்டாம பே உச்சரிக்கலுமா? இல்ல இல்ல இயலாது. உதடு ரெண்டும் ஒட்டாம பி உச்சரிக்கலுமா? இல்ல முடியாது. பி முடியாது. ஒட்டும். பாருங்கதா எல்லாத்துக்கும் உச்சரிப்பிட வடிவம் ஒன்றுதான். ஒரே இடத்துல தான் வரும். ம், இப்ப பே ம், எடுத்தா பேட உச்சரிப்பு இடம் எது? மூணு உதடுகள். உதட்டுல தான் ஆ, உச்சரிக்கும். பேயும் பியும். ம், ஆ. அதே போல சேட அது மாதிரி உச்சரிப்பாங்க. முன்னுக்குள்ள பல் ரெண்டு மொண்டு கொண்டு நேரா வந்தா தான் சே. முன்னுக்குள்ள பல் ரெண்டு மொண்டு கொண்டு நேரா வந்தா தான் சி. ச- ஆ, சே சி மாறாது. ஆ. அதே மாதிரி அப்ப தான் இது வந்து பெரிய துவா உச்சரிக்கிறதும் இடத்த மாத்த இயலாது. நீங்க என்ன செய்றீங்கன்றால் துவாண்டு உச்சரிக்க போகல ஒரு இடத்துலயும் தி என்று உச்சரிக்கிறீங்க வேற ஒரு இடத்துலயும் அது போல ஆ, அதெல்லாம் துவாதி ஒரு அப்படி பிரச்சனை அப்படிங்கிறோம். துவாதி இல்லையே. துவா தி போல துவா இரண்டு பேரும் வேற உச்சரிப்பு. துவாண்டு வந்தா துய் துவா தி தி இல்ல துய். தி 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 என்றா தி தி என்றா நீங்க நாக்க முன்னுக்கு கொண்டு வாரீங்க பல்லு கிட்ட கொண்டு வாரீங்க பல்ல படுது தி என்றால் ஆ, நல்லா விளங்கிடுங்க. நாக்கு தா வெளியே உள்ளு கட்டி கொண்டு உச்சரிக்கிறதுல வரணும். தாக உச்சரிக்கிறதுல தாக்கு உச்சரிக்கிறதுல நாக்குக்கும் பல்லும் டச் பண்ணவே இயலாது. டச் பண்ணா பிள்ளை. ஆ, அது பாவா இருந்தாலும் சரியோ தூயா இருந்தாலும் சரியோ தூவா இருந்தாலும் சரி உங்களோட நாக்கு முன் பல்லோட படையலாது. ஆ, பின்னுக்கும் படையலாது முன்னுக்கும் படையலாது கீழையும் படையலாது. ஆ, இப்ப சரி. நீ சொல்லி பாருங்க தி என்று சொல்லி எங்க துவாதி படுது? துவாதி தி எங்க படுது? நாக்கு தி உள்ளுக்கத்தானே போடுது. தி முன்னுக்கு உங்களோட தி இந்த பல்லுக்கு பின்னுக்கு பள்ளிக்கு. படுது. பல்லுக்கு பின்னுக்கு தானே படுது. பல்லோட படுது பின் ஆ, பல்லோட. அதான் பல்ல. ஆ, உங்களோட முன் பல்லையும் படையலாது உங்களோட பல்லுக்கு பின்னுக்கும் படையலாது பல்லுக்கு கீழே படையும் இயலாது. பல்லுக்கும் நாக்குக்கும் சம்மந்தம் இல்லை. நாக்கு சம்மந்தப்படணும் சரி. உங்களோட தொண்டையிட மேல் பரப்போட. துய் துய் தி தி நு தி தி ரி நு ரி. தி நீங்க ரி தான் வாரீங்க. ரி தான் நாக்கு உங்களோட பல்லுக்கு பின்னுக்கு இருக்குது. ம் நோ தேக்கு நோ தேக்கு அப்படியே இல்ல சொல்லணும். இல்ல தி தான் வருது. உங்க நாக்கு உங்களோட பல்ல பின்னுக்கு படுது. சரியா? ஓ ம் நீங்க அப்ப துவான்னு நான் சொல்லுங்க பாப்போம். ப்ராக்டிஸ் பண்றது. ஆ துவா 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 இந்த துவா சரியே. துவா அப்ப இதே துவான்னு சொல்ல தான் தி சரி எனக்கு சரியா சொல்லுங்க. துவான்னு சொல்ல போகல உங்களோட நாக்கு எங்க படுது? மேல துவா மேல் முன்னு மேல் துவா பல்ல படுத்தியா? இல்ல மேல நாக்கு வந்து மேல பட்டுது. நாக்கு மேலதான் துவா படுது. மேல் பல்ல படுதா? இல்ல பல்ல படல. பல்ல படல எங்க படுது? துவா நடுவுல அந்த அதே இடத்துல துய உச்சரிங்க. ஆ நாக்கு எங்க துவா படுதோ அந்த ம் இடத்துல இருந்து துய உச்சரிங்க. துவா தி துவா தி துவா தி நீங்க இடத்த மாத்துறீங்க. தி துவா என்று உச்சரிக்கிற இடத்துல இருந்து துய உச்சரிங்க. நீ இடத்த மாத்தினா பல. ஆ ஓகே ட்ரை பண்ணுங்க. துவா தி நான் ட்ரை பண்றேன். அது இதொன்னு அனுப்பினா நான் பாக்குறேன் யூடியூப்ல. நம்ம உனக்கு அனுப்பினேன். துவா தி பெரிய தா உச்சரிக்கிறாங்க அனுப்பிதானே. அப்படியா? ஓ உங்களுக்கு சின்ன நான் யூடியூப் சேனல்ல சின்ன ஒரு வீடியோ அனுப்பி தா இதுல படுது. ஆ துவா தி ம் மூணாவது ம். ஹிஃப் லோ ஹிஃப் லோ பல. ஹிஃப் தோ ஹிஃப் தோ லூ அல்லி பிரதர் ஹிஃப் லூ பல. ஹிஃப் ஹிஃப் தா தா அல்ல ஹிஃப் ஹிஃப் தா லா. ஹிஃப் லா ஹிஃப் லா சரி போதுங்க. ஹிஃப்
ஹிஃப்லா ஹிஃப்லா திருப்பி சொல்லுங்க. ஹிஃப்லா ஹிஃப்லா நாலாவது. ஹுத்தம் ஹுத்தம் ஹூ டேம் ஹூ ஹு டேம். ஹுத்தம் 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 குட். ஐந்தாவது. யுஃப் நீ யுஃப் யுஃப் அல்ல, நீ யுஃப் அல்ல, யுக் யோக். யுக் 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 நீ யுக் நீ யுக் நீ திருப்பி சொல்லுங்க. யுக் யுக் நீ யுக் நீ யுக் நீ யுக் நீ குட். ஆறாவது. பஹ்து 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 பஹ் அல்ல, பஹ்து பா. ஐன் வரணும். பா. பஹ் பஹ் பஹ்து பஹ்து பா. பா. ஐன் உச்சரிவாங்க. பா. து. பஹ்து லு அல்ல, து. பஹ்து து. இங்கதான் து சவுண்ட் வரணும். து. பஹ்து 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 உடஞ்சிக்கு. திருப்பி சொல்லுங்க. பா. பஹ்து து. பஹ்து 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 பஹ் அல்ல, பஹ் அல்ல, பா. பஹ் பஹ் பஹ்து பஹ்து முதல்ல, ரெண்டாவது, அஞ்சாவது. யுக்னி யுக்னி நீ. இப்ப நீட்ட வேணாம். யோக். யுக் நீ. யுக்னி 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 நீ. போக வேணாம். இப்ப நீ அல்ல, நீ. நீ யுக்னி யுக்னி குட். குட். மூணாவது. ஹிஃப்தா 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 இந்த ஹிப் தா என்று வேணாம். ஹிப் தா. ஹிஃப்தா 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 தா அல்ல, த அல்ல. ஹிப் லா. ஹிப் லா. ஹிஃப்தா தா பல. ஹிஃப்தா லா லா. லா லா. ஹிஃப்லா ஹிஃப்லா ஹிப் தா போக ஹிஃப் கூடாது. ஹிப் லா. லா லா ஹிஃப்லா ஹிஃப்லா ம். தால் இந்த லா லா ஹிஃப் லான்னு போகுது. அதான் பிரச்சனையாகி. அடிப்போ. லா. ஹிப். நீட்டக்கூடாது எஸ். ஹிஃப்லா ஹிப் லா. ஹிஃப்லா 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 ஆறாவது வேடி வரும். பஹ்து பஹ்து நான் புதிய பாடத்தை புதிய பாடத்தை நான் பார்க்கல. இன்ஷால்லா திருப்பி ஒரு த்ரீயை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸுக்கு இதுக்குள்ள கேட்பேன். தியோ தீன்னு வரப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தீ வரப்படாது. சரி